ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜனவரி 1 நியூ இயர் அன்றைக்கி தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ எங்கேயாவது கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஸோ எங்கேயாவது நியர்பை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், கொஞ்சம் லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி 2 டைம் யோசித்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிளான் பண்ணோன்னா பச்சைமலை முருகன் கோயில் தான் வந்து போயிட்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுவும் சடன் பிளான் தான். ஸோ ஓகே போயிட்டுலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சு. தம்பி ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. அம்மா அப்பா தம்பிலாம் போனாங்க. ஸோ அவங்க கூட நிஷாத் வந்து போயிட்டாங்க. நிஷாத் இருந்தால் கண்டிப்பாக எங்கேயா வெளியில் போயிருப்போம். ஸோ அவன் ரொம்ப போர் அடிச்சது. நான் தான் ஹஸ்பண்ட்டை போகலாங்க எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சும்மா ஷார்ட் தான், 1.5 hours தான் ஆச்சு நமக்கு வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு. இருந்தாலும் ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. வந்து நாள் வந்து ஈவினிங் வந்து நல்லா இருந்துச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் பச்சைமலை இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டியில் உள்ளே சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. இது ஆர்ச்சி கிராஸ் பண்ணி செகண்ட் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் எடுத்தோம்னா பச்சைமலை வந்துடும், முருகன் கோயில் வந்துடும். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. டிஃபன் செய்ய நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போக அந்த மாதிரி ரொட்டீனாக தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்தோம். சடன் பிளான் தான். ஸோ நியூ இயருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே வெளியில் போனீங்க, எந்த கோயில் போனீங்க, இல்லை டூர் பிளேசஸ் போனீங்கன்னா எந்த பிளேசஸ் போனீங்க சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கடா இன்னும் எங்கேயுமே போகலையே, ஒரு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. ஸோ ஓகே டக்குன்னு கிளம்பி வந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இதோட தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா டக்குன்னு சொன்னோன்னு சரி வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் இல்லை கோவில், கீழே வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 50 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் வந்து ரீச் ஆகிடலாம். அங்கே ஆர்ச்சி வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சைமலை முருகசுப்ரமணிய கோவில் பச்சைமலையில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி போகிற கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கோயில் வரும்போது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே சூப்பராக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கணபதி இருந்தாங்க. ஸோ விநாயகரை சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப இல்லை 2 டேர்ன் தான் இருக்கும். 3வது டேர்னில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே நடந்து தான் வந்தாங்க. ஈஸியாக தான் மேலேருந்து பார்க்கும்போது கீழ் ஸ்டெப்ஸ் தெரியுது. ஸோ அந்த அளவு தான் டிஸ்டன்ஸுமே இருக்குது. இந்த மலைக்கு போகிறோம்லே அந்த மலைவழி பாதையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. கோயில் வந்து 40 அடி முருகன் வந்து சிலை இருக்குது. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சர்ச் பண்ணனால அது தெரிஞ்சது. சர்ச் பண்ணி ஓகே இந்த கோயில் போகணுன்னு சொல்லி தான் வந்தேன். 40 அடியில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ முத்துமலை முருகன் கோயில் இருக்குல்லையா, அது மாதிரி வந்து பச்சைமலை முருகன் கோயில் 40 அடியில் இருக்குது. பச்சைமலை முருகன் கோயிலில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்பாட்டு தான். கோசாலைன்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மாட்டுகளை வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் இறங்கி வரும்போது காமிச்சிட்டு ரிட்டன் வரும்போது காமிச்சிட்டு போய் பாருங்கள். மேலே என்ட்ரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கவர்மெண்ட் கோயில் தான் பச்சைமலை. இன்னொரு என்ன பண்ணால் பவளமலை பக்கத்தில் தான் இருக்குது. பட் எனக்கு தெரியல. ஸோ நான் பச்சைமலை ஒரு கோயில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பச்சைமலை பக்கத்துலேயே பவளமலை இருக்காமா. ஸோ அந்த பவளமலை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தேன். பவளமலை முருகன் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போகணும். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக நீட்டாக அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது கோவில். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3:45க்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ 4 o'clock மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரமா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். ஸ்டெப்ஸை ஏறி வரும். ஸ்டெப்ஸை ஏறி ஒரு 10 படிக்கட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முருகனுக்கு அந்த நமக்கு தரிசனம் தராங்க. 40 அடியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வேலண்டு மயில் நாகம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது வந்து காமிச்சு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நேம் தான் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் எழுத ஹார்ட் இன் போட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேசஸ் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேலே சூப்பராக இருக்குது முருகன் வந்து பார்க்குறக்கு. அதோட ஆர்ச்சி எல்லாமே வந்து இங்கே வேலை இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பச்சைமலை ஹிஸ்ட்ரிலாம் என்னன்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடது சிம்பாலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து மீன் பண்ணுற மாதிரி எங்கள் மேலே வந்து ஆர்ச்சி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் முருகா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பெல்லு ராஜகோபுரம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஒவ்வொரு பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த கோயிலுமே அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அங்கே ஓமுருகாலேருந்து அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெல் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுமுகம் சாமி இருக்காங்க, வள்ளி தெய்வானியோட. அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் இருக்காங்க. அங்கே மயில் வேல் வந்து சில்வரில் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இது பெயிண்டிங் தான், அது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவனை செவந்துட்டு போகிற மாதிரி எல்லாமே பெண்கள் தான். எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்ததுன்னு வைங்களேன். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி உள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா யானை முகமும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மாடு முகமும் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறமா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுமே முருகன் ஸ்டாச்சு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும். அவங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, முருகன் எல்லாமே இருக்காங்க. ஸோ நேராக சன்னதி தெரியுது பாருங்கள். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுப்பிரமணிய சுவாமி இருக்காங்க. உள்ள எல்லா கோயிலுமே உள்ள எல்லா சன்னதியுமே இருக்குது. ஸோ போனோம்னா உள்ள எல்லாமே பார்த்துக்கலாம். முருகனோட சன்னதி எல்லாமே வச்சுருக்காங்க. வெளியிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர்லேருந்து பெருமாள், நடராஜர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்குது. ஒரு கோயிலுக்கு வந்து எல்லாமே பார்க்கலாம். பெருமாளும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஸோ எல்லா சாமியுமே இருக்குது. ஒரு கோயிலுக்கு வந்துட்டா எல்லா சாமி தரிசனமே பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ரீசனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது விசேஷ நாட்களாக தைப்பூசமாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குமா இங்கே. ஸோ வந்து சொல்லவே வேணாம். அந்த சைடு இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் தைப்பூசம் அன்னைக்கு. அது ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அப்படிங்கும்போது தைப்பூசம் கும்பிட்றது ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா கபிலர் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் தான் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 days மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தைப்பூச விழாக்கு பார்ப்பீங்க. கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் சுற்றி வந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வந்து பதிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி ஃபுல்லாக வந்து கல்வெட்டுலாம் செதுக்கியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இதோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா எண்டிங் ராஜ கோபுரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முருகனும் ஒவ்வொரு இதுலேருந்து இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக போகாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விட மற்ற நாட்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃப்ரீயாக இருக்குன்னு வைங்களேன். விசேஷ நாட்களில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு சூப்பராக வந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். சன்செட் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். 5:30 மேலே இருந்தது. இங்கே வந்து பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட சொல்லி நான் வந்து பார்த்துருந்தேன். கோசாலையில் வந்து அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு. அங்கே பெருமாள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு. சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க பாருங்கள். உள்ளே வந்து எட்டி பார்க்கலாம் எப்படி நீட்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலன்னா அவ்வளோ நீட்டாக அப்படி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து வாழைப்பழம் என்னென்ன இருக்குமோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து கீழே இறங்கிட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹில்ஸ் தெரியும். அவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டாக தான் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது 40 அடி முருகன் சிலை தெரியுது பாருங்கள். அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கண்டு ஸ்டாப் பண்ணாங்க. கேக்ஸ் அண்ட் பைக்ஸில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அவுட்டரில் தான் வந்துட்டோம். ஒரு 3 kilometers வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு மசால் பூரி சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து போய் கட்லெட் சாப்பிட்டாங்க. ஸோ என்ன பிடிக்குதோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். நீர் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எப்படி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.